தற்போதைய அண்மை செய்தியாக சிறையில் ஆயுள் கைதி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறையில் ஆயுள் கைதி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மதுரை மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதி ஈஸ்வரன் என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் கனிசேர்வைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரன் சிறை வளாகத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சிறையில் கைதி தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக கரிமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையைச் சேர்ந்த ஆயுள் கைதியான ஈஸ்வரன் என்பவர் சிறையின் வளாகத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேனி மாவட்டம் பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரன் சிறை வளாகத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சிறையில் கைதி தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக கரிமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மத்திய சிறையில் ஆயுள் கைதி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மத்திய சிறையில் ஆயுள் கைதி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரை மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை சிறைவாசி சிறை வளாகத்திலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து மதுரை கரிமேடு போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் கன்னிசேர்வைப்பட்டியைச் சேர்ந்த முருகன் என்பவரது மகன் ஈஸ்வரன் 28 வயதான இவர் இன்று காலை 7:30 மணி அளவில் மதுரை மத்திய சிறை வளாகத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இவரை அங்கிருந்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் ஈஸ்வரனை தூக்கிட்டு ரயிலில் இருந்து மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு செல்லும் போது சிகிச்சைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே தற்போது உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து தற்போது மதுரை மத்திய சிறையில் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர் கடந்த 2018ஆம் ஆண்டு ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று காலை ஈஸ்வரன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஈஸ்வரன் தற்கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறை வளாகத்திலேயே கடுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மதுரை மத்திய சிறையில் தற்போது ஆயுள் தண்டனை கைதி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் தற்போது காவல்துறை மத்தியிலேயே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்து பாதுகாப்பு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இருக்கக்கூடிய மத்திய சிறை வளாகத்திலேயே தற்போது ஆயுள் தண்டனை கைதி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து கரிமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அருண்.